கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே, நாதி மன்னருடன் ஓராண்டு வாழ்க, பொன்னோடு பூவும் கொண்டு ஊர் போற்ற வாழ்க. எல்லோரும் போற்றுகிற ராஜாதி ராஜா, எப்போதும் அவர் மனசில் நீதான் ராணி. வழக்கம் போல அப்படியே பேசுறன்ற பேர்ல ஏதாவது ஆரம்பிச்சுக்கு இருக்காது. என்ன சாட்டு புட்டு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போகணும், பின்னாடி எல்லாம் படையெடுத்து வராங்க, சீக்கிரம் உள்ள கூட்டு போகணும். அப்பதான் இங்க வாரு சொல்லிவிட்டேன், இப்படி பண்ணிக்கிட்டு அப்புறம் எப்படி அப்பதா அப்புறம் அம்மா வைய மாட்டாங்களா? ஒருடா நாத்தனாக்கா அத்தனை முறை செஞ்சு தானே விடுவாங்க. மச்சான் இதுக்கு தான் சொன்னேன், அப்பதே நான் தமிழ விட்டு ஆராத்தி எடுக்க சொன்னேன். எல்லா மாதிரி இதுதான் செஞ்சுச்சு. ஏன் மூணாவது முடிச்சு போடும்போது கூட இதானே செஞ்சுச்சு. ஆராத்தி கூட தமிழ் எடுக்க விட்டு என்னவா? ஏண்டா என் தேவதை கண்மணி எடுக்க விட்டுருக்கலாம்ல? என்னது? இல்ல மச்சான், அது வந்து தேவதை மாதிரி இருக்கிற கண்மணி எடுக்க விட்டுருக்கலாம்ல அப்படிங்கறேன். நீ தேவதை சொல்றது ஒரு மாதிரி இல்ல இருக்கு. பெரியமாக்கு தெரிஞ்சது அப்படியே. ஆமா அப்படி என்ன செஞ்சு புருவாங்க? ஏய் என் மாமியார் பத்தி ஒரு தெரியாது, சட்டுப்புட்டு ஆராத்தி எடுத்து விடு. அருந்ததி என்னடி? போத்தா போய் ஆரத்தி எடுத்து விடு, நேரம் ஆகுது. அப்புறம் உள்ள கூட்டு போயிட்டு மத்த சடங்கெல்லாம் பாப்பாங்க. சேரியில ரொம்ப இருக்காத, சட்டப்புன்னு ஆரத்தி இல்ல. செவனைய கட்டி வாங்கிட்டு போக மாதிரி ஏம்பல அப்படி செஞ்சுக்கு இருக்க? நேரம் சொல்றாங்கல்ல, ஏம்பல அறுத்துக்கு இருக்க? நீ ஐ நைட்டுக்கு இருக்க ஜோலி பாரு. சரி அத்தாச்சி எப்படி போடுவிய? அதான் நேரம் ஆகுதுங்கறாங்கள, உள்ள வந்து உங்க அண்ணன் தருவாங்க. அருந்ததி அண்ணன் உனக்கு எப்படி வேணாலும் தானே ஆரத்தி எடு. போல வாச்சிருக்கணும், மனைவி பேச்சு கேட்டிருக்கணும், அவனே தங்கமான புருஷன். மூக்கும் மொழியும் அமைஞ்சிருக்கணும், பார்க்கும்படியா அழகிருக்கணும், அத்த மாமனை மதிச்சிருக்கணும், அன்பு பொங்கும் மனசிருக்கணும், அவனே தங்கமான புருஷன். சம்பளம் மொத்தமும் வீடு வந்தாகணும், சம்சாரம் கையில நீ குடுத்தா இப்படியா அத்தையும் மாமாவும் சண்டை ஓட்டுக்கிறீங்கன்னா எப்ப பாலும் பழத்தையும் குடுப்பியா? அண்ணனுக்கு அத்தாச்சிக்கும் சட்டுப்புட்டு குடுங்க. குடுத்தா குடு, அத்தா விட மாட்டே போல. வாங்கிங்க மச்சியான், சண்டைக்கு இன்னைக்கு வந்துட போறாங்க. அதான் மச்சியான் நேத்துல இருந்து ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க, ஒண்ணும் விளங்கல. சரி குடுத்தா என்ன மாமா ஒரே மிரட்டல ஆள் இப்படி சும்மா தகச்சு போய் நிக்கிறீங்களே. என்ன செய்ய மாப்ள, கல்யாணம் எல்லாம் பண்ணிவிட்டா இப்படித்தேன் பொண்டாட்டி ஆளுகளுக்கு இப்படித்தையும் மிரண்டு கரண்டு நிக்கணும். குட்டிமா மாப்ள குடிங்க பாலும் பழமும். என்னத்தான் அப்படி பாக்குற? நேத்து வரைக்கும் சின்ன பிள்ளையா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிருந்த, இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்கன்னு பாக்குறியா? இத புடிச்சாங்கிட்டு போடுங்க, சும்மா இருல. எல்லா பெத்த தப்பு இருக்குமே, அவ பொம்பளை பிள்ளைங்கிறது இன்னும் கை குழந்தையா வச்சு பாத்துக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில தான் தெரியும்.
ஆனா கல்யாணம் கட்டி இன்னொரு வீட்டுக்கு வாழ அனுப்பும் போதுதே நம்ம புள்ள பெரிய பிள்ளைய ஆயிட்டா, குழந்தையில இருந்து கொஞ்சம் தாவி வந்திருக்காண்டே ஒரு பெத்தவனுக்கு தெரியும்தா. அந்த விதத்துல கட்டி கொடுக்குற பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லா அமைஞ்சிட்டாலே போதும்ல. உன்னை எப்படி ஒரு வீட்டுல அப்ப சம்மந்தப்படுத்தி கொடுத்துருக்கேன் தெரியுமா? தோசமா இருக்கணும். தயா கதிரு, உனக்கு மாமா சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நல்லா பாத்துக்கிருவ என்ன? நீங்க எந்த அளவுக்கு அவந்தியாவ பாசம் கொடுத்து வளர்த்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நாங்க பாத்துக்கிறோம் மாமா. இதை நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் தேவையில்ல. சரி இந்தாங்க பால் பழம். தின்னி முட்டை ஏன் பிரச்சனை? இப்பதான் அங்கிட்டு கறி கஞ்சி அடிச்சுட்டு வந்த, 2 நாள் அடிச்சுட்டு வந்த, இங்க வந்து எனக்கு பால் பழம் கேக்குதா? அடுத்த ரவுண்ட் அடிக்கிறதுக்கு செரிமான ஆடுங்கடா. அதான்டா அழுவே தருவாங்க. செத்தற வாய் பத்திட்டு குடுங்க மாப்ள. என்னதா வந்தியா? வாங்கி மாப்பிளை கொடு. மாமா பாலும் பழமும். அண்ணி கதிரு வெக்கமா போறாங்கடா. வாங்கி சாப்பிடுறா. எனக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்ல சும்மா இல்ல. சித்த வாய் பொத்திட்டு இல்லாம ஏன் அப்படி பண்ணிக்கிற? அவனே இங்க பயந்து நடிங்கிருக்கான். இந்தா தாமரக்கா ஏன் ஆளு ஒரு மாதிரி இருக்கியா? ஒண்ணுல தமிழ. அந்த பிள்ளைக்கு என்ன பேதி அடிச்சோ? இலி குறா பாப்போம். நீ சாப்பிடு. இல்ல நீங்க சாப்பிட்டு தாங்க. வார்த்தை ஏதோ பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரேண்டி மொத்த சன்மா ஓஞ்சு போக கொஞ்சம் பாரண்டி. அப்ப சரிங்க மச்சான், இப்ப இந்த சடங்கு முடிஞ்சு வச்சு நீ அடுத்த ஆக வேண்டிய சடங்கா பாக்கணும். ஐயர்கிட்ட நேரம் குடிக்கணும். ஐயரை மண்டபத்துல விட்டு வந்தேன், வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வர வச்சு அவருக்கு தச்சனை கொடுத்து நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரத்தை குடிக்கணும். ஆமா ஆமா மறந்தே வச்சு பாத்தீங்களா? அதை பாத்துக்குவோம் வாங்க. ஆமா வாங்க. சரிங்க அத்தை பாத்துக்கிறங்க. மீதி என்னென்ன பாக்கணுமே, என்ன சடங்குலாம் செய்வீங்களா அதான் பார்த்து என்ன எது செய்யுங்க. நாங்க அந்த முகூர்த்தத்தை முடிச்சுட்டு அவருக்கு தச்சனை வச்சு கொடுத்துட்டு வரோம். வீட்டுக்கு வந்துருப்பாருல. சரிங்க மாப்ள, முதல்ல அதை போய் பாருங்க. என்ன ஏது கூட இருந்து பாத்துக்கண்ணா. சரிங்க மாப்பிள்ள வாரீங்களா? வாரதுல வாரி மாமா. என்ன இல்ல கூட நீங்களும் வந்தியா? மொத்தமா சேர்ந்து தச்சனை வச்சு கொடுத்துட்டு வரலாம்ல. இதெல்லாம் நீங்க பாக்க வேண்டியது மாமா. நான் என்னத்துக்கு? நீங்க பார்த்து என்ன செய்யுங்க. எனக்கு வேற சோடி இருக்கு, நான் வாரேன். இந்த வாழை மரம் கட்டினவங்களுக்கு அட்வான்ஸே கொடுக்கல மாமா. இன்னும் எந்த சம்பளமே கொடுக்கல. அதெல்லாம் நான் கொடுத்து விட்டு அதை முடிச்சு விட்டு வரேன் மண்டபத்துக்கு போய். அப்படிங்கிறீங்களா? சரி பாத்துக்கிறேங்க. சரி மச்சா வாங்க நம்ம போவோம். யோ இது வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு நீ பண்ண செலவு போதும் என்ன? இனி ஒத்தருவா இவங்களுக்கு எடுத்து வை. அப்புறம் உனக்கு வீட்டுல சோறே விட மாட்டேன். நீ சொன்னா எதையாவது கேட்கணுமா? நீ சொல்லிட்டே தெரி, என்னால அப்படி கேட்க முடியாது. என்ன என் தம்பி குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யலாண்டி செய்வேன். நீ வேணா அப்படி இருந்துட்டு போ. சரி இப்படி எல்லாத்தையும் இவங்களுக்கு நீ தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நீ ஒரு பொட்டப்பிள்ள பெத்து வச்சிருக்கீல, அதை எப்படி கரையத்துவ? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இன்னா செய்தல் ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடல். 5ஆம் கிளாஸ்ல 5 வருஷம் படிச்ச கழுத உனக்கெல்லாம் என்ன தெரியும்? போவா. ஓஹோ அந்த அளவுக்கோ? பாத்து போறேன். அப்புறம் ருத்ர மாமா மன்னிச்சுக்கிறேங்க, தெரியாம மாமாண்ட கூப்பிட்டேன். என்னதா இப்படி சொல்லிக்கிற தாமரை? அங்கதே மண்டபத்துல நீ மாமாண்டு கூப்பிடுவேன்னு சொல்லி சொன்னா என் கூப்பிடுறது தப்பாண்டு கேட்டு வந்து இப்ப என்ன? அப்ப தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கிறேங்க. ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன், நேரம் ஆகுது. என்னத்த கிளம்புறேன்னு சொல்ற? நான் ஐயாட்ட பேசிட்டு நீ இருந்து முடிச்சு நாளைக்கு காலைல கிளம்புறா. இல்ல நீ கல்யாணத்துக்கு மேக்கப் போடதே வர சொன்னீங்க. 2வது அருந்ததி ஃப்ரெண்டுங்க அதனால வந்துட்டு போனேன். இப்ப ஜோடி இருக்கும்ல, அவ்வளவுதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. இனி நான் வீட்டுக்கு போட்டுமா? இல்ல நான் கிளம்புறேன். என்னதா நீ? நான் ஐயா கிட்ட பேசுறேன், நீ இரு. நைட்டு இந்த நிறைய வேலை இருக்கா, அதுக்கெல்லாம் நீ கூட மாட இருந்து வேலை எல்லாம் செய்ய முடியும். பொம்பளையாளுக்கு செய்ய வேண்டிய வேலை ஆம்பளையாளுக்கு செய்ய முடியுமாத்தா? இருந்தா இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு போ. இல்லனே இது உங்க குடும்ப சமாச்சாரம். இதுல என்ன உங்க குடும்பம் எங்க குடும்பம் தனித்தனியா பேசிக்கிருக்க? நம்மளாம் எப்பயும் இருந்து பழக்க வழக்கத்துல இருக்கோம், ஒரே ஊருக்குள்ள தானே இருக்கோம். அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். ஆம்பளையாளுக்கு செய்ய வேண்டிய எல்லா சொல்லியும் நாங்க செய்வோம், பொம்பளையாளுக்கு செய்ய வேண்டியது நீங்க தானே செய்யணும். அப்படிலாம் பேசக்கூடாது. கூட மாடாரு என்ன? எப்படி எனக்கு அருந்ததியும் தமிழ் கண்மணி இவங்கெல்லாம் தங்கச்சி, அதே மாதிரி நீ எனக்கு தங்கச்சி மாதிரினே. சரியா? கூட பேசணும் தங்கச்சி ஆயிட மாட்டியா? தேங்க்ஸ்ண்ணே. உங்க வீட்டுல ஒரு ஆளுண்டு, நீங்களாவது சொன்னீங்களே. மருது என்னடா இன்னைக்கு பேரஞ்சு பண்ணிட்டு இருக்கவே இப்படி பழக காமிச்சிட்டு உடம்புல லைட்டா தலைவலி. சரிம்மா நீ கூட இருந்து பாருங்க, அதெல்லாம் போவேன். நான் ஐயா கிட்ட பேசுறேன். சரி அடுத்து சொல்லி பாருங்க. பெரியமா தாமிர தட்டுல இல்லன்னு சொல்லிக்கு இருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வந்து என்ன இருந்து கொடுங்க. ஆமாப்பா அதுக்கு போறேன். சரியா? எல்லாம் போய் சொல்லி பாருங்க. என்னடி செஞ்சுக்கிருக்க? இல்ல சீர் ஜனமா சரியா எடுத்து வச்சிருக்காங்களான்னு பாக்குறேன். எது மிஸ் ஆகி போச்சுன்னா அப்புறம் திரும்ப எடுத்து வர மாதிரி இருக்கும்ல. அடி ஆத்தி, ஏற்கனவே உன் புருஷங்காரன் வந்து 4 தடவை நல்லா பாத்துட்டு போயிட்டாத்தா. அடுத்து அம்மா ஹரி வாரா. என்னத்த சொல்ல? என்னமோ சீமையிலே கட்டி கொடுத்துருக்க மாதிரியே பண்ணிக்கிருக்கிய. சீமையில தெரியாத எவனுக்கு கட்டி கொடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லத்த.
தெரிஞ்சவனுக்கு நல்லவனுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். அதுல ஒரு குறையும் வச்சிடக்கூடாது. அதுக்காக தான் வந்து பாத்துக்கிருக்கேன். இன்னும் பீரோ கட்டலனா அவங்க அப்பா ஏத்திட்டாரு போயிருக்காரு. அதெல்லாம் சரி வர இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துதான் அனுப்பணும். எப்பப்பா புருஷனும் பொண்டாட்டி ஒரு இதாத்தா தெரியுறீ. இங்க பாரு, என்னடா அத்தகாரி எப்படி சொல்றான்னு எதுவும் நினைக்காத. இங்க பாரு, இது வரைக்கும் நான் சொல்லி அவ எதையுமே கேட்டது கிடையாது. கேப்பா இல்லைன்னு சொல்லலை, என் மேல உசிரியை வச்சிருக்கா. ஆனாலும் சொல்றேன், இந்த சீரு ஜனத்தை நீங்க முக்கியத்துவம் தாரது இருக்கட்டும். முதல்ல அவ முகத்துல சிரிப்பே இல்லை, அதை நீங்க பாத்தியலா? இப்படி எல்லாரும் முன்னாடி சிரிக்காம இருந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? 4 எழுத்து நல்லா நறுக்குன்னு சொல்லிட்டே இருக்கணும். அப்படிதான் இருக்கணும்னு அவகிட்ட சொல்லு, அவ புரிஞ்சுக்கிடுவா. அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி கடந்து விட்டானா எல்லாம் மாறிக்கிறோம். அடிக்கடி போக்கத்தவளே, இந்த காலத்து பிள்ளைகளா எப்படி இருப்பாளுக? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ வேணா பாரு, நைட்டெல்லாம் எதுவுமே நடக்க விட மாட்டான் உன் மககாரி. நீ என்ன சொல்றன்னா நல்லா பொருத்தமா அப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி போய் சொல்லு. ஒரு ஆத்தாக்காரி எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாது. ஆனா கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க அப்படி இப்படின்னு சொல்லி மேலோட்டமா சொல்லிட்டு வா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவா. நான் எப்படி தப்ப சொல்ல? நீ தான் அப்படி சொல்லணும், பெத்தவதே பேசணும். நான் என்னோட இதுக்கு என்ன பேசணுமோ அவகிட்ட பேசிவிட்டேன். ஒரு ஆம்பளை போய் இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு என் மயம் போய் சொல்லவும் மாட்டேன். அவனால சொல்லவும் முடியாது. ஆத்தாக்காரி நீதையும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். சரித்தா, நான் சொல்றேன். அதை போய் அதை பாரு. அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குடிச்சிட்டு வாரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு போடுவான் சட்டு போட்டுன்னு. சரியா மாமியார் மருமகளா? அத்தை அம்மா வரா. வாங்க சம்மந்தி. இந்த சீரச்ச நம்ம சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் சரியாத்தே இருக்கும். ஏன் மருமி எதையும் பாத்தனம் செய்யாம இருந்திருப்பாரா? அதெல்லாம் எல்லாம் சாத்து சரியா செஞ்சிருக்காரு. ஒருவேளை குறை இருந்தாலும் நான் சொல்லி காட்ட மாட்டேன். அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. நீங்க சொல்லி காட்ட மாட்டிய, ஆனா உங்க மருமக சொல்லி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் இருக்க கூடாது. அதுக்குதான் பாத்துக்கிருக்கோம். அத்தை சும்மா இருங்க அம்மா, அவங்க கிடக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இங்க பாக்க வந்தேன். உடனே கொடை தூக்கிட்டு வந்துருவா நாத்தாக்காரிக்கு சாப்பாட்டுக்கு. தம்பி பொண்டாட்டி ஒண்ணு பேச விட்டுற கூடாது, அப்படியே வந்துருவிய. அவங்களுக்கு என்ன கோவமா அப்படி இருக்காது. அதுக்கு என்னதாமா செய்ய முடியும்? சரி அதை விடுங்க. இங்க புளிய பரம் வந்துருச்சுலா? எல்லாரும் வந்துருச்சுங்க. உள்ள உட்காந்து பேசிக்கிருக்கு. நம்ம கேக்கு வெட்டணும் அப்படி இப்படி என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்னும் விளங்கல. அதே நானும் வந்து எப்படி சரி பேசிக்கிறங்க, நான் வரேன். இங்க போறியா? இந்த டீ போட சொல்லிருக்கேன், டீ குடி போறங்க. இல்ல வீட்ல ரோசிக்கெல்லாம் சோறே ஓட்டிருக்க மாட்டாங்க. இவள ரோசி மணியெல்லாம் ஒண்ணா என்ன கட்டி கிடக்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு சோற போட்டு என்ன பாக்குறேன். ஆமா மறந்து வச்சு போங்க போங்க வரேன். ஆரம்பிச்சு பாத்துக்க என்ன. சரிங்க. என்னம்மா ஏன் இப்படி இருக்க? என்னத்தா முகமே சரியில்லை? என்னம்மா எந்த குறையும் வைக்கலமா? எல்லாம் நல்லாத்தையும் முடிச்சிருக்கிய, எந்த குறையும் கிடையாது. சாப்பாடு விஷயத்துக்குள்ள எல்லாம் அம்பிட்டு ருசியா இருந்துச்சுமா. என்ன? இல்லம்மா குறையது வைக்கலண்டு எனக்கு தெரியும். ஏன்னா மருமி அப்படி செய்ய மாட்டாரு. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்துதான் செஞ்சாரு. ஆனா அவ வாழ்க்கை மட்டும் அவளுக்கு எப்படி அமைஞ்சு போச்சு, அது எங்களாலேயே தாங்கிக்கிற முடியலம்மா. போற போக்குல அவ மனசு மாறிடும்ன்ற நம்பிக்கையில தான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப அங்கேயும் வந்துட்டா. நான் என்ன சொல்றேன்டா, கொஞ்சம் செடு செடுன்னு பேசிட்டாலோ இல்ல எதையாவது கொஞ்சம் மூஞ்சி அடிச்ச மாதிரி ஏதாவது பேசிவிட்டாலோ எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாதிய. சொன்னீன்னா புரிஞ்சுக்கிடுவா. சட்டன்னு மனசு மாறாதுலம்மா. பொட்ட பிள்ளை மனசு இல்லம்மா. அடி கழுத, இதை நீ ஆத்தா கிட்ட சொல்லணுமாக்கும். ஏன் பேத்தியை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு மனமா தானே வளர்த்தேன். எல்லாத்துக்கும் துணி அழைச்சி போட்டவ யாரு? நான் தானே. எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். ஏன் இப்ப அருந்ததி பேசினா நான் பொறுத்துக்கிட்டு போகலையா? அந்த மாதிரி அவ பேசினா நான் பொறுத்துக்கிட்டே போவேன். அதான் நீ கவலைப்படாதா. என்னைக்குமே மருமகளால நினைக்கவே மாட்டேன். நான் எனக்கு ஒண்ணுதே. என்ன நீ வருத்தப்படாத. பிள்ளைய கட்டி கொடுத்துட்டமே, விருப்பம் இல்லாம கட்டி வச்சுக்கிட்டோம், மாறிடுவாளா என்னன்னு அப்படிலாம் நீ எதையும் நினைக்காத. அதெல்லாம் அவளை நான் மாத்தி காட்டுறேன். நான் என்னால மாத்த முடியினாலும் கதிரை மாத்தி விடுவேன். உண்மையான அன்பு ஒரு இடத்துல கிடைக்கும் போது எவ்வளோ பெரிய வழியா இருந்தாலும் அது பறந்து போயிரும்தா. சீக்கிரமா மாத்தி போயிருவேன் உன் மருமையை. என்ன மனசுக்குள்ள ஒரே வருத்தமாவே இருந்துச்சுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வருத்தப்படாத. ஆத்தா இருக்கோம்ல, பாத்துக்கிருவேன். உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட, மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட, விழி மூடாதோ. அன்னைக்கு இவா வீட்டுல வந்து பத்திரிக்கை வைக்கும் போதே நான் சொன்னேன், இந்த மாதிரி தட்சணை கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு.
என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அது எப்படி சாமி? எம்பது தூரம் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தச்சனை கொடுக்காம அது எப்படி? அதெல்லாம் முடியாது. என்னதே நம்ம சொந்த பந்தத்துல அப்படி இப்படி பழகிட்டாலும் காசு விஷயத்துல சரியா இருக்கணும்ல. இனி நீங்க வந்து எல்லாத்தையும் பண்ணனால எனக்கு எல்லாம் சிறப்பா முடிஞ்சிருக்கு. முத்துவேல் உங்களாண்ட என்ன சொன்னேன்? இதெல்லாம் எனக்கு வேணாம்னு அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? சரி, நம்ம கிட்ட தானே வாங்க மாட்டா, நம்ம மச்சனை கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு மச்சனை கூட்டு வந்து கொடுக்குறீங்களா? என்ன செய்ய? என்னதே ஆனாலும் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்ல. இப்படி தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிய. அதே இவர் எப்போதுமே இப்படித்தான். யாராவது தெரிஞ்சவா வீட்டுக்கு இருந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் போனா இப்படித்தான் செஞ்சுட்டே இருப்பா. அவள் இப்படித்தான் ஏதாவது வச்சு கொடுத்துருவா. தப்பில்ல, நமக்கு நல்ல செய்யறவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து தானே செய்யணும். நான் கை நீட்டி காசை பிடிங்கிட்ட வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது. முறைப்படி தானே கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. சொன்னா கேட்கவா போறா? கொடுங்க. தட்டு மாத்திட்டாங்க, உனக்கு இருக்க கல்யாணம். அப்போ இதே மாதிரி தட்டு மாத்தி உனக்கு இருக்க கல்யாணம் பேசி முடிச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னதா விக்கல் எடுக்கிற? அது இல்ல, ஜலம் ஜலம் குடிக்கலையா, அதனால தான், வேற ஒண்ணும் இல்ல. ஜலம் அருந்திட்டு வா சஜி. இல்லம்மா பரவாயில்ல, இன்னும் செத்த நேரத்துல ஆத்துக்கு போயிடுவோம்ல, அங்க போய் அருந்திக்கிறேன். ஏன் சுஜி, எங்க வீட்டுல தான் தண்ணி குடிக்க கூடாது ஏதாவது இருக்கா? சாப்பாடே சாப்பிட்டியா? தண்ணி குடிக்க மாட்டீங்களோ? அப்படிலாம் இல்ல. அப்ப வாங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க. போ சுஜி, போய் ஜலம் அருந்திட்டு வா. அதுக்கு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடும். எப்படி இந்த வெயில்ல ஜலம் இருந்தாம இருந்திருப்பேன். போ. இல்லப்பா, ஆத்துக்கு போய் குடிச்சிட்டு இருக்கேன். வாங்க சுஜி, கொஞ்சம் வெக்கப்படுது போல. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாயா. இதுல என்ன மாமா வெக்கப்படுறதுக்கு இருக்கு? வாங்க சுஜி. எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும் சீனியர், ஆனா நான் வந்தா ஐயோ சுஜி போயிராத. அட வாங்க. வரேன். அப்ப சரி, நைட்டு 9 to 10 நல்ல நேரம் தானே சாந்தி முகூர்த்தத்துக்கு. ஆனா அன்னைக்கு உங்க வீட்டு குடிச்சு கொடுத்தேனே, அதான் நல்ல நேரம். அதுலயே பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ராகுகாலம் வருது, அந்த நேரத்துல அனுப்பாதியோ. நல்ல நேரத்துல அனுப்பிடுங்க. இதை விட்டுட்டேன்னா அடுத்து ராகுகாலம் முடிஞ்சதுக்கு பிறகு 11 to 12. இல்ல 9 to நாங்க 10 பாத்துக்கிறோம். சரியான நேரத்தை அனுப்பிடுங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. மத்த ஏதாவது சாங்கி இருந்தா மறுநாள் நான் சொல்றேன். சரிங்க சாமி, சரி இப்ப பாத்து பத்திரம். ஓ சுஜி, போய் ஜலம் மறந்துட்டு வா. சரிங்க அப்பா. என்ன மாமி, இன்னும் விக்கல் நிக்கலையோ? நான் நல்லாவே இருந்தேன், உங்களை பார்த்தாலே எனக்கு விக்கல் வந்துடுது. அது எப்படி இத்தனை நாள் எல்லாம் திடீர்னு வருது? சரி தண்ணியை குடிங்க. குடிச்சு குடிச்சு விக்கல சரியாக்குங்க. இப்படி விக்கலோடைய ஆத்துக்கு போனீங்கன்னா உங்க தோப்பனார் கவலைப்பட மாட்டாரோ? கிண்டல் பண்ணாதே. உங்களுக்கு என்ன விக்கல் வராமக்கு தான் தெரியும். தப்பு பண்ணிட்டேன் சீனியர். உங்களாண்ட நான் கேட்டேன் பாத்தீங்களா, அது என்னன்னு எனக்கு தெரியாமலே இருந்திருந்தா கூட நான் அதை சரியா புரிஞ்சிட்டு இருந்திருப்பேனே என்னவோ. ஆனா நான் உங்களாண்ட கேட்டேன்ல, என் புத்தி செருப்பாலே அடிச்சிட்டு இருக்கணும். ஏய் வாடி போடுங்க மாமி, என்ன பேசுறே? போங்க சீனியர், நீங்க ரொம்ப மோசம். என்ன ஆளு பார்க்கதான் அமைதியா இருக்கேன், ஆனா பண்ற வேலையில ஒரு மாதிரி கேடி விளையாட்டா இருக்கு. ஒரு சிலர்லாம் பார்த்தா அவங்கள பத்தி தெரியாது, பார்க்கதே தெரியும். என்ன மாமி? சரி பிடிங்க. எத ஹாட்டவா? சீனியர் ரொம்ப பேசுறேன், ஆத்துக்கு நேராயிட்டு நான் போறேன் தோப்பனாரண்டம். போங்கோ. இப்படி வழி மறைச்சிட்டு இருந்தேன்னா நான் எப்படி போறது? என்னமோ இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டு உன்னை விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி பேசிக்கிருக்க. வாயிலே போடுங்க அபிஷ்டு, தப்பு தப்பா பேசாதே. இந்த வாயிலே போடுங்க, நான் கிஸ் பண்ணும்போது சொல்லலையே. நீங்க அதை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பே தரல சீனியர். அதுக்குள்ள நீங்க என்ன கிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். வேணும்னா இன்னொரு டைம் பண்ணட்டுமா? அப்ப சொல்றீங்களா? மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையைப் போலவே இதயம் தொலையுதே. வானத்தில் பறக்கிறேன், மோகத்தில் மிதக்கிறேன், காதலால் நானும் ஓர் காத்தாடியாகிறேன். சரிதானே? இல்லையே பிடிங்க, நான் போறேன். ஏய் தயிர் சாதம். ஓ நீ போயிட்டா. யார் கூடுற மச்சான்? இலை நீ எல்லாம் செய்றீங்க? நான் செய்யறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு பட்டம் ஓட்டிக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கிட்ட. என்னடா மச்சியா, ஒண்ணும் ஜாரி இல்லையே. இங்க ஐயர் கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்தாரு, நீ என்னமோ ஐயர் பொண்ணவே கரெக்ட் பண்ற மாதிரி தெரியுது. இலை
அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பிள்ளை விக்கல் எடுத்துக்கிருந்துச்சுடா. அங்க ஐயருக்கு தட்டெல்லாம் வச்சு அவருக்கு தட்சணை கொடுத்துருந்தாங்க. சரி மாமா தண்ணி கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வந்தோம்டா. ஏய் அந்த பிள்ளை எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. நாங்களா ஒரே காலேஜ்ரா. அதுதான் இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ தண்ணி கொடுத்த விதமே ஒரு மாதிரி திண்டுசால இருந்துச்சு. ஏய் ஐயர் விட்டு பிள்ளைடா. நம்மளா கவுச்சி பிள்ளைங்கிறவங்கடா. அந்த பிள்ளை எப்படா? அதான் விட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நல்ல டம்ளர்ல சோப்பு போட்டு கழுவி கொடுத்தோம்டா. ஓ நல்ல சோப்பு போட்டு நல்லா கழுவுனீங்களா? அத கழுவுல அப்படி தேஞ்சு போச்சு டம்ளரு. சரி பிறவு? ஏய் ரொம்ப ஓட்டம்னு தெரியுதுடா. ஏடா நான் தான் கிடைச்சனடா. எவனடா இருக்கா இது ஓட்டா? அப்படி இல்ல மச்சான். ஓட்டறதுக்கு சில மூஞ்சியா இருக்கும். அதனாலவே ஓட்டணும். சரி என்னடா மச்சான காண எல்லாம் ஒரு வாக்குல நிக்கறாங்களே. ஆரத்தி எடுக்கும் போதே ஆள காணாமட்டு உன்னை தேடி வந்தா நீங்க ஒரு காதல் படம் ஓட்டி இருக்க. இருடி இரு. பத்த வச்சு விடுறேன். சீக்கிரமா பத்த வச்சு விடுறேன். எனக்கு என்னமோ இவங்களுக்குலாம் முன்னாடி நீதே கல்யாணம் முடிப்பியோன்னு தோணுது. அந்த அளவுக்கு அவசரப்பட மாட்டேன்டா. எல்லாம் பொறுமையா தாண்டா நடக்கும். அச்சக்குட்டி என்னானு இன்னைக்கு ஒரே ஆட்டம். பாப்பா நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டிய சரிதானே? அம்மா சொல்ல சொல்ல கேட்காம ஐஸ்கிரீம் சாப்பிட்டதானே நீ? போய் சொன்னா அடிப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போய் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டீல பார்த்துட்டே இருந்தேன். அம்மா கண்டுபிடிச்சிருவ மத்துக்க. யார வேணும்னாலும் ஏமாத்தலாம். பெத்தவளை ஏமாத்த முடியாதுன்னா சரி அப்புறம் இன்னும் என்னென்னலாம் கதை சொல்லுவீங்க மேடம்? இப்பதானே உடம்பு முடியாம சரியா போயிருக்கு. மறுபடியும் ஐஸ்கிரீம் உன்னைய சொல்லக்கூடாது. உங்க அங்கிள சொல்லணும். நீங்க கேட்க கேட்க ஒண்ணு ஒண்ணா செய்யறாங்கல்ல. பாத்தியா அங்கிள சொன்னோன்னு கோவம் வருதே. ஓ அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள? எப்படி அவங்க மேல இம்புட்டு பாசம் வந்துச்சு தங்கத்துக்கு? அப்படி என்ன செஞ்சாங்க? அதே நான் இல்லனா கூட இருந்தவள அவங்க எல்லாம் இருக்க மாட்டவளையே. ஆனா இப்ப அங்கிள் வேலையா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு அத்தைக்கு எங்க கல்யாணம் முடிஞ்சது பாத்தியா? அவங்களுக்கு இன்னைக்கு நிறைய கொண்டாட்டம் இருக்கும். இங்க பிஸியா இருப்பாங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோமா இன்னைக்கு? பேசாம வர மாட்டாங்கதா. இன்னைக்கு அவங்க பிஸியா இருப்பாங்க. எப்படி வருவாங்க? அது எப்படி வராம இருப்பேன்? அட சார் என்ன சார் வண்டிய? ஆமா எனக்கு என்ன சொல்லி எப்படி தங்கத்து பக்கம் இருக்காது வந்துட்டு சார் கல்யாணம் நடக்கிறது உங்க தம்பிக்கு. இன்னும் ஏகப்பட்ட விசேஷம் இருக்கும். ஏதேதோ சடங்கு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் பார்க்காம ஏன் சார் வந்திய? இன்னைக்கு ஒரு நாள் இந்த மேடத்தை பார்க்கலன்னு உங்களுக்கு தூக்கம் வராது போலயே. ரெண்டு பேருமே தூங்க மாட்டோம். என்ன தங்கம் அப்படித்தானே? பாத்தியலா நான் வருவேன் என் தங்கத்துக்கு தெரியும். அதே தூங்காம காத்துக்கு இருந்திருக்காங்க. என்ன சொல்லும்? நான் பாத்திருப்பேன் சார். நீங்க தேவையில்லாம வந்து நிறைய சொல்ல போறாங்க. யாரு என்ன சொல்ல போறாங்க? இனி என்ன சாந்தி முகூர்த்தம் தான் வைப்பாங்க. அதுக்கு பொம்பளை ஆளுக இருக்கட்டும், ஆம்பளை ஆளுக உள்ள இருந்து நான் என்ன செய்ய? அதே அப்பதான சொல்லிட்டு வந்தனே. இருந்தாலும் உங்க தம்பில நீங்க 4-5 எடுத்து விட்டுட்டு வரலாம்ல. ஆயிரத்தங்க எடுத்து விட அதெல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. எனிவே சார் அப்புறம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கியல்ல? அன்னைக்கு நான் ரொம்ப உரிமை எடுத்து பேசிட்டேன்னு மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு. அப்பெல்லாம் எதுவும் இல்லைல்ல? சொல்ல போனா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சார் என்ன சார் நன்றின்று பெரிய வார்த்தையெல்லாம்? நிஜமாதான் அர்ச்சனா. அன்னைக்கு மட்டும் ஒருவேளை நான் அதை பார்க்க கூடாது. என் தம்பியோட கல்யாணத்தை தூரமா நின்று நான் பார்த்துருக்கவே கூடாது. அந்த கல்யாணத்துல நின்றுக்கவே கூடாதுன்னு நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பா காலம் முழுசும் என் தம்பிக்கு அது மனவேதனையா போயிருந்திருக்கும். என் குடும்பத்திலேயே அது யாருனாலையும் தாங்கிக்க முடியாத ஒரு சோகத்தை நான் கொடுத்த மாதிரி ஆயிருந்திருக்கும். நீங்க மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துல என்கிட்ட வந்து பேசலன்னா அப்படித்தாங்க ஆயிருந்திருக்கும். சார் நன்றிலாம் சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் பார்க்கல. என்ன அப்படி நீங்க மன அழுத்தத்துல இருக்கும்போது உங்களுக்கு நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு கொடுத்தேன். அம்பிடுதேன் நான் அன்னைக்கு சொன்னதே. என்னைக்குமே சொந்தத்தை விட உறவுகள் தான் சார் முக்கியம். நீங்க எதுக்காக அந்த மாதிரி ஒதுங்கி நின்று எனக்கு எதுவும் தெரியல. ஆனா உங்க தம்பியோட ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் ஏதோ பாஸ்ட் இருக்குன்னு மட்டும் தெரியும். ஐயோ பாஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இப்படி தூரம் பழகிட்டோம், இதுக்கு மேல என்னத்த மறைக்க. அது என் அத்தை மக தான். சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே ஒண்ணு மண்ணுமா தான் வளர்ந்தோம். இப்போ என் தங்கச்சி எல்லாத்தையும் நான் எப்படி பாக்குறேனோ அப்படி ஒரு நோக்கத்துலதே அந்த பிள்ளையும் பார்த்தேன். ஆனா அந்த பிள்ளைக்கு என் மேல ஆசை இருந்திருக்கும் போல. ஆனா இது வெறும் நிறைவேறாத ஆசைதே. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற பக்குவம் கிடையாது. நான் வேணுங்கிறதுக்காக சூசைட் வரைக்கும் ட்ரை பண்ணிருச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க? இல்ல ஒன்னும் ஆகல. அப்புறம் கடவுள் புண்ணியத்துல காப்பாத்திட்டோம். அதுக்கப்புறம் இந்த கல்யாண பேச்சு எடுத்தோம். சின்ன வயசுல இருந்தே என் தம்பி அந்த பிள்ளைய ஒரு தடையா காதலிச்சியான். சரின்னு சொல்லிட்டு சம்மதத்தை வாங்கி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோம். அந்த ஒரு குற்ற உணர்வு என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லார்கிட்டயும் பாசமா பழகின மாதிரி அந்த பிள்ளைகிட்டயும் சின்ன பிள்ளையே சொல்லியிருந்திருக்கலாமான்னு தோணிட்டே இருந்துச்சு. அதே கல்யாணத்துல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா தாலி கட்டும் போது நான் பக்கத்துல இருந்தா அந்த பிள்ளைக்கு வலிக்கும்ல. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியல்ல? ம் அந்த பொண்ணு உங்களை சின்ன பிள்ளைல இருந்து காதலிச்சிருந்தா உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லைனாலும் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் நீங்க ஏன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லல? அப்பா கேட்டிருந்தா மன்னிச்சுக்கிறங்க, முட்டாள்தனமான கேள்விதே. ஆனா அந்த புள்ள உங்க மேல மட்டும் உசிரே வச்சிருக்கும் போது நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இருந்திருக்கலாமே. ஏன் உங்க வாழ்க்கையில அந்த புள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு பிறகும் கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலண்டா. என் மனசுக்குள்ள வேற யாராவது இருப்பாங்கன்னு தானே அர்த்தம். அப்படியா? மன்னிச்சுக்கிறங்க, தெரியாம கேட்டு சங்கடப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போதைக்கு சொல்ற மனநிலைமை இல்ல. கண்டிப்பா சொல்றேன், உங்ககிட்டயும் சொல்லுவேன். மனசளவுல ரொம்ப நொந்திருக்கீங்க. இந்த மாதிரியும் இந்த உலகத்துல மனுஷங்க வாழ்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா உயிரோட இருந்தோம் நடப்பணமா வாழ்ந்துக்கிருக்கேன். தப்பு செஞ்சவன் கூட குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயில இருப்பியான். தப்பு செஞ்சும் குற்றத்தை ஒத்துக்க முடியாமலும் நொந்து நொந்து செத்துக்கிருக்கேன். எல்லாரோட வாழ்க்கையிலுமே கஷ்ட நஷ்டம்னு ஒன்று இருக்கதே செய்யும். யாரும் அதை மறந்து வாழலை, மறைச்சதே வாழ்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நாள் சரியாகும். கவலைப்படாதீங்க. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். தாவந்தியா, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிலேருந்து உன் வாழ்க்கை தொடங்க போகுது. ஒரு பொட்டை பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்து இந்த ஒரு சூழ்நிலை வர வரைக்கும் யாருனாலையும் அம்பிட்டு அமைதியாக இருக்க முடியாது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இனிலேருந்து உன் வாழ்க்கை தொடங்க போகுதுதா. ராத்தாலா இருந்து உனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்டா. பழச எதையும் நினைக்காம நல்லபடியா உன் புருஷன் கூட உன் வாழ்க்கையை தொடங்கு. முறையா ருத்ரந்தே வீட்டுக்கு வாரிசு கொடுக்க போறேன்ட்டு நினைச்சுக்கிருந்தேன். ஆனா அவனையும் தாண்டி இப்ப கதிர்தே அடுத்த வாரிசு கொடுக்க போறியா. அடுத்த வாரிசுன்னு சொல்லக்கூடாது, மூத்த வாரிசு நீங்கதே கொடுக்க போறிய. காலங்காலமா நம்ம வாரிசு நம்மளோட குளம் நல்லா தலைச்சு நிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு சாமியை புறம் கும்பிட்டுக்கிட்டு வாத்தாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போத்தா வாழ்க்கையை நடத்தேன்னா. அவந்திகா, இனி இதுதே உன் வாழ்க்கை, யாருனாலையும் மாற்ற முடியாது. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ பழகிக்க. அம்மாவும் அதத்தையும் உன்ட்ட சொல்லுவேன். என்ன ஏத்தா கூட்டு போங்கட்டா. ஏத்தா தாமரை, உனக்கெல்லாம் தெரியும் என்ன, கொண்டு போய் விட்டுரு. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். தாத்தா மருமகளே, எங்க செய்ற? போ நீ தூங்க. அத்தா அத்தா, இனி ரொம்ப சின்ன பிள்ளை நினைக்காதீங்க. நானும் பெரிய பிள்ளை. அடிக்கலவே குண்டா படுத்திருக்கு போது போடி. வேலைக்கு கூட்டு போட்டா. வண்டியா வாங்க. ஏய் என்னடா இப்படி வந்து நினைக்கு இருக்க? அண்ணா போய் அன்னி கொடுக்க முதராத்திரி இல்லை சும்மா இப்பதான் ட்ரைனிங் எடுத்துக்கிறியான் போல. என்னடா வைக்கப்படுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறியா? இல்லை ஏன்டா அப்படி கலாய்க்கிறியா? ஏற்கனவே எப்படி ஒரு சூழ்நிலை கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இல்லை இதெல்லாம் வேணாம்டா, அண்ணங்கிட்ட போய் சொல்லுங்கடா. என்னது வேணாமா? கல்யாணம் முடிஞ்ச எல்லாத்துக்கும் இப்படி ஒரு விசேஷம் நடக்கத்தையும் செய்யும். அதை அவனால தடுக்க முடியாது. நீ காலையில அங்க ஐயர்கிட்ட நேரம் குறிக்கும் போது நீ சொல்லி இருந்திருக்கணும். இல்லை ஏம்டா? இல்லை எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா.
என்னது பழக்கம் இல்லையா? ஆமா, இப்ப நாங்களும் பழக்கம் எடுத்துட்டு வாரமாக்கும். இந்த அண்ணன் ருத்ரன் இல்லாம போயிட்டாரு. கேட்டியோட பழக்கம் இல்லையாமடா? என்ன பண்ணி தரவா? டேய், என்ன அண்ணன்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்களா? இப்ப நீ மட்டும் தம்பிகிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிறியா? இல்ல தெரியாம கேட்கிற பழக்கம் வந்து எங்ககிட்ட நேர்மையா சொல்லிருக்க என்ன? பழக்கம் என்னடா சொல்லுவாங்க? இல்லை, ஒரு பொண்ணு கூட எப்படா தனியா காதலிக்கும் போது தெரியலையா? அது அப்படா, இது இப்படா. அதான் போ, அதான் நடக்க வேண்டியதா தன்னால நடக்க. நீ போ. ஏதோ சொல்றிய, சரி போறேன். அது பெஸ்ட்டா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்ன நீ சட்டச்சாத்து, நான் வாரேன். ஏய், இவன் போறத பார்த்தா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க மாட்டேன். அவனுக்கு வேற நாளைக்கு கேட்டு சொல்லவா? அடி குண்டா மட்டும் தெரிச்சு போயிடும், ஓடி போயிடாம. அப்புறம் என்ன படம் என்ன, போய் தூங்கு போ. எடுத்து சொல். ஏய் மருது, என்ன மருது? இல்ல மருது, ஏய் மருது. அண்ணே, என்னடா என்ன கனவு கண்டுக்கு இருக்க? இங்கதான் இருக்க? ஒண்ணு என்ன என்னடா எனக்கு சொல்ல. சரி, இந்த பிள்ளை அவங்க வீட்டுக்கு போடுமா? அவங்க அப்பா 2 வட்டம் போன போட்டாரு. அவங்க அப்பா தான் எதுவும் உடம்பு சரியில்லையா, இந்த பிள்ளை தான் கூப்பிட்டு இருக்காங்க. அதனால கொண்டு போய் விட்டுட்டு வா. நானா? அண்ணே இல்லனே, நீ போ. உனக்கு என்ன சொன்னே? அந்த பிள்ளை தானே கொண்டு போயிட்டு வர சொன்னே. ஏன்? அண்ணே இல்லனே, அது நீ போனே. எனக்கு உள்ள சோடி இருக்கு. என்ன வெட்டி முடிக்கிற சோடியா இருந்தாலும் சரி போட்டுக்கிட்டு முதல்ல இந்த பிள்ளை கொண்டு போய் விட்டுட்டு வா. அவ அப்பா 2 வட்டம் போன அடிச்சிட்டாரு. காலையில அனுப்புறேன்னு சொன்னேன், ஆனா அப்பதான் உடம்பு முடியலையா. அந்த பிள்ளை வந்து என்ன எதுன்னு பார்த்ததையும் சரிங்கிறாங்க. நான் அன்னைக்கிட்ட சாயந்தரமே சொன்னேன் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம்னு. இந்த நைட்டு இந்த சோடிக்கு இந்த பிள்ளைக்கு மேக்கப் போடுறது என்ன எதுன்னு பாக்குறதுக்காகவே. அண்ணே இல்லனே, அது என்ன நீ நீ தான் கொண்டு விட்டுட்டு வர. விட்டுட்டு வா போ, நான் வெயிட் பண்ணிருக்கேன். வண்டி சாவி எடுத்து வெளியே வச்சிருக்கேன். பைக்லயா? பின்னாடி யார பெண்ணை கூட்டிட்டு போவீங்களோ? போடா என்ன ஒன்னும் சரியில்லை, வேப்பல் அடிக்கணும் போல. நான் அண்ணன் சொல்றேன் போ, வண்டி சாவி எடுத்து வெளியே வச்சிருக்கேன். எடுத்து கொண்டு விட்டுட்டு வா என்ன? சரிண்ணே. தாமரை, அண்ணே. இவன் கொண்டு விட்டுட்டு வருவேன் என்ன? நீ பாத்துப்போ. வீட்டுக்கு போயிட்டு ஒரு போன் அடிச்சு சொல்லிட்டா, இல்லைன்னா அண்ணன் வைவாரு. சரிங்கண்ணே. பொம்பளை பிள்ளை பார்த்து கூட்டு போ. அன்பு கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்சமும் ஆணையிட்டு மாறுமோ, பெண்மை தாங்குமோ? ராஜமங்கை கண்களே என்றும் என்னை மொய்ப்பதோ, வாடும் ஏழை இங்கு ஓர் பாவி அல்லவோ. ஏன் காலையில போனா? உனக்கு எது காக்குற? எனக்கு இப்போ போகணும். உன்னால என்னை கொண்டு போய் விட முடியும்னா செய், இல்லையா தேவையில்ல, நடந்து கூட போய்க்கிறேன். இல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு பாவி ஒண்ணு நான் கிடையாது. வாங்க போலாம். எதனாலும் ஒரு நாளும் மறையாத பிரேமையும், எரித்தாளும் மறைத்தாளும் விலகாத பாசமோ. எல்லா ஆம்பளைக்கிட்ட இப்படிதான் வலிவியோ? கன்னிமானும் உன்னுடன் கலந்ததென்ன பாவமோ, காதல் என்ன காற்றிலே குலைந்து போகும் மேகமோ. ஏ அம்மாடி நான் ஏங்கவா, நீ வாவா. ஐயோ, என்ன பேசணும் என்ன செய்யணும்னு ஒண்ணுமே நம்ம பிராக்டிஸ் எடுக்கலையே. இல்லை கதிரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க. இப்போ உள்ள அப்படி தெரிக்க விடுதே. இது வரைக்கும் எதுவுமே தெரியல. இதுக்கு மேல என்ன பேசணும்னு ஒண்ணுமே தெரியலையே. இன்னைக்கு ராத்திரி அவகிட்ட நம்ம நடந்துக்கிறதுதே இனி வாழ்நாள் முழுசும் அவ நம்மள பார்க்க விதமா இருக்கும். நம்ம நல்ல பையன், நம்ம அப்பதான் நம்மள நல்லாத்தையும் வளர்த்துருக்கு. நம்ம அண்ணனும் நமக்கு நல்லதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால சரியா நடந்துப்போம். ஐயோ வந்துட்டாலே. பால் பாலா? இல்ல நான் பால் குடிக்க. அப்பதான் கொடுத்து விட்டாங்க. இல்ல அங்க அங்க வச்சிரா வந்தியா? இதுக்கு மேல என்ன சொல்ல தெரியலையே. உட்கார வந்திக்கா. கால்ல ஐயோ, அந்த படத்துல பார்த்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ண வேணாம். ஆத்தடி காலெல்லாம் ஒண்ணும் விழுக வேண்டாம். நான் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். உட்காரு. நீங்க எதுக்கு நிக்கிறிய? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. ஆ, என்ன பேசணும்னு தெரில. ஆ, இது இது வந்து இது வந்து அது எதுக்கு பயந்து பயந்து பேசுறிய? என்ன கூண்டுக்குள்ளே அடைச்சிருக்காங்க? அதுக்காக கிடையாது. இந்த மாதிரிலாம் நான் யார் கூடயும் தனியா ரூம்ல இருந்தது இல்லை. என்னது? இல்ல, இது நேத்து வரைக்கும் அண்ணன் தம்பியோட படுத்துட்டு இன்னைக்கு உன் கூட இப்படி ஒரு ரூம்ல அது வந்து ஏதாவது பேசணுமா? இல்ல தூக்கம் வந்தாலும் தூங்கு, நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். நான் கீழே படுத்துக்கிறேன். நான் இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள போய் கீழே படுக்கிறேன்னு சொல்றியா? இல்ல வந்தியா, கல்யாணம் வேணா டக்கு டக்குன்னு முடிச்சிருந்துருக்கலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கும் கொஞ்சம் மனசு மாறணும். ஏன்னா எப்படி ஒரு சூழ்நிலையில உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாண்டு எனக்கு தானே தெரியும். இது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால இதுல உன் விருப்பமும் ரொம்ப முக்கியம். அதனால இதெல்லாம் அவசரமா நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மனநிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு அது தெரியும். அதுல தேவையில்லாம நான் தலையிட வேணாம்னு நினைக்கிறேன். நானே பேசிக்கிருக்கேன், நீ தான் பேசுண்டா பேசு. என்னை உங்களுக்கு பிடிக்குமா? என்ன வந்து எப்படி கேட்டுட்டா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே நீண்டா எனக்கு அவ்வளோ உசுறு. உங்ககிட்ட எதையாவது சொன்னா கூட அது உனக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரில. சின்ன பிள்ளையில சகதியில உழப்புவ. அப்ப அத்தை போட்டு அடிப்பாங்க. அடி வாங்க விடாம நான் போய் தடுப்பேன். அப்புறம் களிமண்ணை மண்ணில் விளையாடுறது இல்லாம மண்டையிலையும் வாரி கொட்டிக்கிடுவேன். அத்தை அடிக்கிறது இல்லாம வைவாக மாமா வந்து தடுப்பாரு. மாமாவுக்கும் அடி விழுகும். ஆனா அந்த அடிப்புறம் நான் வாங்கிட்டு ஒன்னு அதுல இருந்து காப்பாத்துவேன். அந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்தியா. என்கிட்ட கேள்வி எதுவும் கேட்க மாட்டீங்களா? நான் என்ன கேட்கணும்? நான் எதுவும் கேட்கல. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குற மாதிரி ஏன் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க? தெரியல, கேட்கணும்னு தோணல. இந்த மாதிரிலாம் எதுவும் வேணான்றதை சொன்னேன். ஆனா கேட்காம ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏதோ இதெல்லாம் சம்பிரதாயமா? ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல வந்தியா. நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் வேணா அவசர அவசரமா நடந்திருக்கலாம். ஆனா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போதைக்கு எந்த விருப்பமும் இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இந்த கல்யாணமே என்னால் ஏற்றுக்கிற முடியல. கொஞ்சம் டைம் எனக்கு எடுத்துக்கிறோம். அது வரைக்கும் உங்களால் காத்துக்க முடியுமா? என்ன வந்து எப்படி கேட்டுட்ட? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். 1 வருஷம் 2 வருஷம் என்ன, 80 வருஷம் வேணாலும் காத்துக்கிருப்பேன். இதெல்லாம் அப்படி பெரிய விஷயமா? அதெல்லாம் எதுவும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை வந்தியா. தேங்க்ஸ். எனக்கு தூக்கம் வருது, தூங்கட்டுமா? நீ படுத்துக்கோ. நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே. அவதியா ஒண்ணு இல்ல. நான்